இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு வீடியோ நான் வெளியிட்டிருந்தேன் லைவாக. அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த மருத்துவ காப்பீட்டு அட்டையை பயன்படுத்தி கொரோனா சிகிச்சைக்கு இலவச மருத்துவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், தனியார் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது முதலமைச்சர் 7ஆம் தேதி அதற்கான அரசாணையும் கூட அறிவிப்பானையும் வெளியிட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அரசாணையில் என்ன முக்கியமாக அவங்க வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை குறித்து நான் முழு பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உறவுகள் நீங்கள் அதை பயன்படுத்திங்க. அதில் சொல்லியிருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மக்கள் துன்பப்படுறதுக்கு இந்த நாட்களில் கோவிட்-19 பிரச்சனை தலை ஆடுறதுனால ஸோ மக்களுக்கு கஷ்டத்தை அரசாங்கம் கை கொடுக்கும் விதமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டையை பயன்படுத்தி கொரோனாவுக்கும் நீங்கள் நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லியிருந்தாங்க. இங்கே ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1080க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் அந்த அட்டையை பயன்படுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய நிவாரணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் அந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் பற்றின அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இங்கே தான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அந்த அட்டையை எந்தெந்த வியாதிக்காக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். இந்த அட்டையோட முழு விவரங்களை நாம் அறிந்து கொள்வதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதுக்கான இருக்கும். ஸோ இந்த நீங்கள் இந்த என்ரோல்மெண்ட்டில் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் எலிஜிபிலிட்டி இருக்குது. இந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த திட்டத்தில் நாம் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம இதிலே பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆங்கிலம் ப்ளஸ் தமிழ் ரெண்டும் இருக்குது. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் தகுதிகள். ஸோ நீங்கள் உள்ளே போய்ட்டு என்ன செஞ்சீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் பொறுமையாக நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்வது தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ கோவிட்-19 சம்மந்தமாக நியூ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த கோவிட்-19 சம்மந்தமாக அந்த அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மேலே பாருங்கள், இப்படி இந்த ஸ்க்ரீனில் மேலே இந்த கோவிட்-19 எல்லோ கலரில் வருதுல்ல, அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதை குறித்த ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இந்த ஃப்ரீ கொரோனா இந்த டெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, ஓகேவா, இது தமிழ் வெர்ஷன். இந்த தமிழ் வெர்ஷனை கிளிக் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்க இந்த அறிவிப்பு குறித்து நீங்கள் பார்க்கலாம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இலவச கொரோனா சிகிச்சைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐசியூ அனைத்து செலவுகளும் அடக்கம், வெண்டிலேட்டரி சிகிச்சை கட்டணங்கள், அப்புறம் தனிநபர் பாதுகாப்பு உபகரணம், செவிலியர் சேவைகள் மற்றும் தங்குமிடம் கட்டணம், அடிப்படை மருத்துவம் மற்றும் ஆய்வக சோதனைகள், மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதன கட்டணங்கள், மருத்துவர்கள் கட்டணம் மற்றும் பிற கட்டணங்கள். யாரெல்லாம் தகுதியுடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அடையாள அட்டை உடையவர்கள், பிரதம மந்திரியின் ஜன் ஆரோக்கியா யோஜனா அடையாள அட்டை உடையவர்கள். எந்தெந்த சிகிச்சை அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிபிசிஆர் பரிசோதனை, தீவிரமில்லாத மருத்துவ சிகிச்சை, செயற்கை சுவாச உதவியுடன் கூடிய தீவிர மருத்துவ சிகிச்சை மற்றும் அவசர மருத்துவ சிகிச்சை எங்கெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தா, நியமிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனையில், அரசு மருத்துவமனை ரெண்டுலையுமே பயணிக்கலாம். இலவச தனிமைப்படுத்துதல் சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை, சுகாதாரத்துறை, சென்னை கார்பரேஷன் அதிகாரிகள் பரிந்துரை மட்டும். மேலும் விவரங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. 180042539993 இந்த நம்பரை தொடர்பு கொண்டோம்னா நம்ம மேலும் தகவல், அதாவது இதை குறித்த விவரங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா தொலைஞ்சு போச்சு, இல்லை என் பேரில் இருக்கான்னே தெரியல, ஸோ நான் இப்போ செக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற உறவுகளுக்கு இந்த வீடியோவை நம்ம வெளியிடுறோம். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்முடைய கமல்மணி யூடியூப் சேனல். நான் உங்களுடைய நண்பன் முருகேசன். நம்முடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முத பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆல் பண்ணிக்கிறங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நாம் வெளியிடுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உறவுகள் அதை பயன்படுத்தி நேரடியாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்க மெம்பர் சர்ச், இதில் நீங்கள் போய் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், முதல்ல மருத்துவ காப்பீட்டு அட்டை நீங்கள் உங்கள்கிட்ட செராக்ஸ் இருக்குது, ஒரிஜினலில் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா அந்த அட்டை நம்பர் இருக்கும். அந்த அட்டை நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணால் ஓகே தான். என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் அதை இங்கே சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கி நீங்கள் எதையுமே நீங்கள் ஃபுல்லாக பண்ண தேவையில்லை. அதே மாதிரி
ரெண்டாவது உங்களோட ரேஷன் கார்டு நம்பர். ரேஷன் கார்டு நம்பர் வந்து பெரும்பாலும் எல்லா அட்டையிலையும் இணைக்கலை, இன்க்ளூடிங் உங்களுடைய நம்பரை நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம். டைப் பண்ணிவிட்டு ஸோ சேர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மருத்துவ காப்பீட்டு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா ஓரலாக வந்து உங்களோட நேமை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி கொடுத்து என்ன செய்யலாம்னா நீங்கள் சேர்ச் பண்ணி எடுக்கலாம். இப்போ பெரும்பாலும் பாருங்கள், சும்மா போகிறேன். சென்டர் மேலா மொபைல் நம்பர் தெரிஞ்சால் மொபைல் நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம், தாலுகா திருவாடனை. உங்கள் தாலுகா எதுவோ அந்த தாலுகா சூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களோட வில்லேஜ் எதுவோ உங்கள் வில்லேஜ் சூஸ் பண்ணிக்கிறீங்க. பஞ்சாயத்து உங்களோட பின்கோடை கொடுத்துக்கோங்க. சேர்ச் கொடுங்க. ஓகே, இப்போ முத்துங்கிற பேரில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக கீழே வந்துச்சு பாருங்கள். அது மாதிரி உங்கள் பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இந்த பேரே போடாமல் நீங்கள் மொத்தமாக உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய தாலுகா, உங்களுடைய ஊராட்சி இதை மட்டும் போட்டிங்கன்னாவே உங்கள் இது மேலாக கொடுத்தீங்கன்னா ஆம்பளைங்க எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கு கார்டு இருக்குங்க, அவங்களோட லிஸ்ட்டு பூரா வந்துடும் கீழே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ முத்துகிருஷ்ணன் இதில் எந்த முத்துகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நான் ஒரு முத்துகிருஷ்ணன் கிளிக் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நேரம் வச்சு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க, அதுதான் உங்களுடைய மருத்துவ காப்பீட்டு அட்டையோட எண்ணு. ஸோ இங்கே எல்லாமே டீட்டெயில் வந்துடும் பாருங்கள். முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிறவருடைய இந்த கார்டு நம்பர் தான். ஸோ ரேஷன் கார்டு வந்து பதிவு பண்ணல. ஆமாம், அது ஒரு சில பேர் ரேஷன் கார்டு பதிவு பண்ணியிருக்காங்க, ஒரு சில பேர் பதிவு பண்ணல. ஸோ உங்கள் குடும்பத்தில் மொத்தம் இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இத்தனை பேர் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த அட்டையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 லட்ச ரூபா ரீமைனிங் பார்த்துங்க, 5 லட்ச ரூபா. ஸோ இப்படி இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம். இப்போ அட்டை தொலைஞ்சி போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நேரடியாக இது உங்களோட அட்டை தான் ஜெனரேட் இ கார்டு, அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ உங்களுக்கு அட்டை ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் போட்டு கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஏதோ பக்கத்தில் இருக்க இசேவை மையத்தில் போனீங்கன்னா அப்படின்னா கூட இதை பிரிண்ட் போட்டு சின்ன கார்டாக பண்ணி லேமினேட் போட்டு நீங்கள் என்ன செஞ்சோம்னா கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு பிரிண்ட் போட்டு தந்துடுவாங்க. நீங்கள் இந்த அட்டையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அட்டை நீங்கள் வந்து புதுசாக பெறணும் இல்லை, இந்த நான் தேடி பார்த்ததில் என் பேரில் அட்டையும் கிடையாது, ஸோ நான் அட்டையை பதிவு பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக உங்கள் மாவட்ட அலுவலகத்துக்கு நீங்கள் போகணும். உங்கள் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு விண்ணப்பப்படி ஒன்று கொடுப்பாங்க. இந்த திரையில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி ஒரு விண்ணப்பப்படி ஒன்று கொடுப்பாங்க. அங்கே இதற்கு தனி ஒரு அலுவலகமே இருக்குது. அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு அலுவலகமே அங்கே இருக்குது கலெக்டர் ஆஃபீஸில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த விண்ணப்பப்படி இது போல் தருவாங்க, அதை வாங்கி நீங்கள் ஃபுல்லப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் கண்டிப்பாக குடும்பத்தினரோட அனைத்து நபர்களோடு சேர்ந்து ஃபோட்டோ வந்து அங்கே கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோ உங்களுடைய ஆதார் கார்டு எல்லோரும் நீங்கள் என்ன செஞ்சணும், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரோட ஆதார் கார்டு, ஸோ எல்லா செராக்ஸும் நீங்கள் உங்கள்கிட்ட போட்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் டைம் சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே போஸ்ட்டில் வந்து அந்த அட்டையை வந்து மருத்துவ காப்பீட்டு அட்டையை அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் வழிமுறை. நீங்கள் இந்த திட்டத்தின் கீழே பயன்படலாம். இந்த அட்டை கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கொரோனா இந்த வைத்தியம் பார்ப்பதற்கு நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. எந்தெந்த மருத்துவமனையின் கீழே வந்து இந்த அட்டை செல்லுபடி ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லிங்க் வந்து நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் கூட நேரடியாக கூட கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துக்கலாம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ வந்து பார்த்தீங்கன்னா டென்னில் இருக்குது, நீங்கள் 100 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வரிசையாக நம்ம சொன்னோம்ல ஒரு 1080 சொன்ன மருத்துவமனைகள். ஸோ அது எல்லாத்துலேயுமே இங்கே வந்துடும் டீட்டெயில், எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த மருத்துவமனைன்ட்டு. நீங்கள் பர்டிகுலராக உங்கள் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகள் மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ராமநாதபுரம் ட்ரை பண்ணேன். ஸோ ஓகே, இப்போ ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மருத்துவமனை இங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ நீங்கள் அப்படி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த மருத்துவமனையை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சர்ச் பண்ணி. இல்லை பர்டிகுலராக இப்போ வந்து நான் தேவைக்கோட்டைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ தேவைக்கோட்டையை கிளிக் பண்ணுறோம் கூட தேவைக்கோட்டையில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு வந்துடும். ஹாஸ்பிட்டலோட நேம் போட்டால் கூட அந்த மாதிரி வந்துடும்.